Taste the Daily. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்து வரோம். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, வெரிகோஸ் பெயின் இருக்குது, அதனால தூக்கமின்மை, நல்லா சவுண்ட் ஸ்லீப்பிங் இரவு வருது, தூங்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த வெரிகோஸினுடைய வலியினால் அந்த வலி அதிகமாக இருக்கும் பொழுது தூக்கமின்மையும் ஏற்படுகின்றது. அப்போ தூக்கமின்மை ஒரு பிரச்சனை. அப்போ லிவருக்கு சக்தி குறைஞ்சிரும். நன்றாக இரவு ஓய்வு எடுத்தால் தான் காலையில் நம்ம கடமைகளை செய்ய முடியும். அதுக்கு இந்த வெரிகோஸ் வலியும் ஒரு தடையாக இருக்கின்றது. அப்போ நம்ம ரெண்டு வகையில் பார்க்க போகிறோம். வெரிகோஸ் வராமல் இருப்பதற்கு உரிய பயிற்சிகள் என்ன, அந்த வலி ஏற்பட்டாலும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த பயிற்சியை சைடால் நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க, நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் எந்த மருத்துவரிடம் காண்பிக்கின்றீர்களோ அவர்கள்ட்டே சொல்லுங்கள், இந்த மாதிரி யோக பயிற்சிகளையும் பண்ணிட்டு வரேன். அப்போ உங்களுக்கு டெஸ்ட் எடுக்க அந்த வெரிகோஸினுடைய நிலை மாற ஆரம்பிச்சிடும். கிராஜுவலாக மாத்திரையை குறைச்சிக்கலாம். அப்புறம் மாத்திரை இல்லாமலேயே முதிரை மூலமாகவே வாழ முடியும். இப்போ இன்றைக்கு நமக்கு வெரிகோஸ் பெயின் இல்லாதவர்களும் இந்த பயிற்சியை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வயதாகும் பொழுது இன்னொரு 10 வருடம் 20 வருடம் நமக்கு அந்த வெரிகோஸ் அப்படிங்கிற பிரச்சனையே வராது. ஸோ நமது சித்தர்கள் ஞானிகள் ஒவ்வொரு உறுப்புகளில் ஏற்படுகின்ற குறைபாடுகளுக்கு ஏற்ற பயிற்சிகளை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறது வெரிகோஸ் இல்லாமல் இருப்பதற்குரிய பயிற்சிகள் என்ன, அதே மாதிரி தூக்கமின்மை. இந்த பயிற்சியை நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க, நல்லா சவுண்ட் ஸ்லீப்பும் கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் சுமண முத்திரை பார்க்க போகிறோம். தரையில் அமர முடியாதவர்கள், வயதானவர்கள் ஒரு நாற்காலில் அமர்ந்தே பயிற்சி பண்ணிக்கலாம். கண்களை மூடி ஒரு 5 நிமிடம் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ சுமண முத்திரை, கை அப்படி மாற்றிக்கோங்க. இந்த 4 விரல் நகங்களும் டச் பண்ணிட்டோம். கட்டை விரல் மேல் நோக்கி இருக்குது. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்து கொள்ளுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். எல்லா நரம்பு மண்டலங்களுக்கும் நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். உங்களுக்கு வெரிகோஸ் எந்த இடத்துல பெயின் இருக்குதோ அந்த வலி இந்த முத்திரையின் மூலமாக நீங்குவதாக எண்ணுங்கள். அந்த பகுதிக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ வெரிகோஸ் பெயின் அதிகமாக உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மனம் மூச்சில் லைக்கட்டும், மற்றொரு மனம் அந்த விரலில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம், அதை அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை முஷ்டி முத்திரை பண்ண போகிறாங்க. 4 விரலும் அடிச்சுக்கோங்க. கட்டை விரல் வெளியே மோதிர விரல் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த 4 விரல்களையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 டைம்ஸ். இப்போ அந்த மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். எல்லா நாடி நரம்புகளுக்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். எந்த இடத்துல உங்களுக்கு பெயின் அதிகமாக இருக்கோ வெரிகோஸ், அந்த இடத்துல நல்ல பிராண ஆற்றல் இந்த முத்திரையின் மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முத்திரை கணேச முத்திரை பண்ண போகிறாங்க. இடதுகை கீழே வலதுகை மேலே 4 விரலும் கோத்துக்கோங்க. கை விரல் அமைப்பை பொறுமையாக கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். 2 பக்கம் நல்லா இழுத்து விடுங்க. இப்போ ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதே கணேச முத்திரை இடதுகை முதல்ல கீழே வச்சுட்டாங்க. இப்போ வலதுகை கீழே வச்சுக்கோங்க, இடதுகை மேலே வச்சுக்கோங்க. கை மாற்றிக்கோங்க. 2 பக்கம் நல்லா இழுத்து விடுங்க.
ஒரு 3 டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். உடல் முழுக்க நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். வெரிகோஸ் எந்த இடத்துல பெயின் இருக்குதோ அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். அந்த வலி குறைவதாக எண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. கால் நீட்டிக்கோங்க, ஒரு கால் மடிச்சுக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. முதல் முத்திரை சுமண முத்திரை. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. முஷ்டி முத்திரை 4 விரலும் அடிச்சுக்கோங்க. கட்டை விரல் வெளியே மோதிர விரலை டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 டைம்ஸ். தென் நார்மல் பிரீத்திங். உடல் முழுக்க நரம்பு மண்டலங்கள் அனைத்திற்கும் நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கணேச முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 4 விரலும் கோத்துக்கோங்க. 2 பக்கம் நல்லா இழுத்து விடுங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். நுரையீரலுக்கு நல்ல சக்தி கிடைக்கின்றது. நரம்பு மண்டலங்கள் அனைத்துமே நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ இடது கை கீழே வச்சுருக்காங்க, வலது கை மேலே வச்சுருக்காங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே மாற்றி பண்ணுறாங்க. வலது கை கீழே வச்சுக்கோங்க, இடது கை மேலே கோத்துக்கோங்க. 2 பக்கம் நல்லா இழுத்து விடுங்க. 5 டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். உடல் முழுக்க நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. கால் நீட்டிக்கோங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில்லை கட்டும். சுமண முத்திரை. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நரம்பு மண்டலங்கள் அனைத்திற்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. முஷ்டி முத்திரை 4 விரலும் அடிச்சுக்கோங்க. கட்டை விரல் வெளியே மோதிர விரலை டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில்லை கட்டும். நரம்பு மண்டலங்கள் அனைத்திற்குமே நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கணேச முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 4 விரலும் கோத்துக்கோங்க. 2 பக்கம் நல்லா இழுத்து விடுங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். நரம்பு மண்டலங்கள் அனைத்திற்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ அப்படியே கை மாற்றிக்கோங்க. இடது கை கீழே வலது கை மேலே 2 பக்கம் நல்லா இழுத்து விடுங்க. ஒரு 3 டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சியை தினமுமே இடைவிடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. வெரிகோஸும் கிராஜுவலாக அந்த வலி குறைய ஆரம்பிச்சிடும். அந்த வலி குறையும் பொழுது நல்ல ஆழ்ந்த நித்திரையும் கிடைக்க ஆரம்பிச்சிடும். உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். காலை எழக்கூடிய நேரம் ஒரு 5 மணி, இரவு படுக்கக்கூடிய நேரம் ஒரு 9:30. அந்த மாதிரி நீங்கள்
ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இந்த பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Taste the Daily.